ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறது எல்லாருமே இப்படியான ஆட்கள். அதை சுற்றி இருக்கிறதுனா நண்பர்கள் இல்லை, நான் சொல்கிறது என்னோடய ஃபேமிலியே. என் ஃபேமிலியே வந்து இன்னும் அன்றாடம் வேலைக்கு போய் வாழ்க்கை நடத்துகிறவங்க தான். இன்றைக்கும் வந்து என்னோடய மாமா, சித்தப்பா, சித்தி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இன்னும் இன்றைக்கும் ஒரு டெய்லி வேஜஸ் போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது மாதாந்திர சம்பளத்தை தாண்டி டெய்லி வேஜஸ், தினக்கூலிகள் இருக்காங்க. அப்போது எனக்கு அது ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. அப்போ எனக்கு என்னென்னா, இது நாள் வரையும் வந்து விவசாயிங்கும் போது விவசாயி அவருடைய விவசாயம் பண்ணுறதுல லாஸ் ஆகி அதனால பல பிரச்சனை நடந்ததை நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோம், நேராக பார்த்துருக்கோம், படங்களாகவும் பார்த்துருக்கோம். ஓகே. இந்த ஃபஸ்ட் டைம் இது விவசாயம் சார்ந்து ஒரு கதை சொல்லும்போது வேற ஒரு ஸ்கேம் சொல்கிறாரு. அவன் அதுலேருந்து எப்படி மீள்றாங்கிறதான், மீள்தானா இல்லை மாட்டினானா, இதை அது வந்து படம் பார்த்தா தெரியும். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் நீங்கள் மாட்டினீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு. அப்போது உங்கள் கற்பனையா அப்படின்னு. இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு. அப்புறம் நான் உண்மை சம்பவங்கையில் எனக்கு ஆச்சரியம். சரி, இப்போ உங்கள் ஊரில் யாருக்கோ ஒருத்தருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் இருந்தது. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் அவருடைய லொக்கேஷனுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா அந்த நபரை நான் சந்தித்தேன். ஓகே. சரி, ஒருத்தரான்னு பார்த்தா 2-3 பேரை சந்தித்தேன். ஓகே. அப்புறம் சார் எங்கள் ஊரில் இருக்குது சார் நிறைய பேர் அப்படின்னு. இன்னும் யார் சாதாரணமாக சொல்கிற, அவன் சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த இது வெறும் வடார்காவல் மாவட்டம், ராணிப்பேட்டை சுற்றி இருக்கிறது மட்டுமா இல்லை, இது தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, மாட்டிக்கிறாங்க.